என்னடா மச்சான் எங்க இருந்துடா சவுண்ட் கேடுச்சு? தொடர்ந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காது. நீங்க எப்படி செத்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டினியூவா கேக்குதுடா சவுண்டு. சவுண்ட் கண்டினியூவா கேக்குதுடா. எங்க இருக்கீங்க? ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு எங்களோட இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ரொம்ப வருஷமா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு குட்டி பில்டிங்கை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த பில்டிங்ல ரொம்ப நாளா பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. நீங்க இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்னைக்கு நானும் தினமும் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த பில்டிங் எப்படின்னா ஹைவே ரோடு, டோல்கேட்டு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ரொம்ப யாரு வருவா, என்ன நடக்கணும் ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்ப முடியுமா கிளம்பணும், அதான் எங்களோட பெரிய பிளான் எங்களுக்கு. ஸோ பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். ஓகே, மறக்காம நம்மளோட சேனலை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பாக்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு புள்ளையா எங்க 2 பேரையும் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க 2 பேரையும் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற, மறக்காம போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பேய் வீட்டுக்கு போலாமா? கெட் ரெடி folks. உள்ள போலாமா? வா, ஃபாஸ்டா வாடா, வெளில நிக்க வேண்டாம். நல்ல ஸ்டெப்ஸ் போகுதுடா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா, இடமே ரொம்ப மோசமா இருக்குடா, ஒஸ்டா இருக்குடா, மோசம். பார்த்து வா மச்சான், ஒரு நிமிஷம்டா, உனக்கு சொல்லணும் சொல்லிக்கிறேன். சாரி buddies, நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிட்டோம் buddies. ஆமா buddies, ஆமா. மறக்காம அதுல மெம்பர்ஷிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் பத்தி எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அதுல ஸ்பெஷல் வீடியோஸ், எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் எல்லாமே அதுல கண்டினியூவா வரதான் போகுது. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா மறக்காம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க buddies. கண்டிப்பா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மெம்பர்ஷிப் போடுறதுனால கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். ஸ்பெஷலான வீடியோ, பயங்கரமான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல நல்ல வீடியோவா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பேய் வேட்டைக்கு போலாமா? கெட் ரெடி folks. பார்த்து போ. ஆனா இன்னொன்னு, எல்லா பக்கமும் கண்ணு வச்சுக்கோ, சேஃபாவா. பொம்மை எல்லாம் கிடக்குடா. யூஸ் பண்ணது எவன் எவனுக்கு கொடுத்தான். மேலே யாராவது இருக்கீங்களா? ஆமாடா, பெட்லாம் நிறைய கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னு தெரியல, வீடா இல்ல அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குமா தெரியல. ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கா? உள்ளாரையா? அதான் குரல் கொடுத்தனே, வந்திருக்கணுமே. உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? எங்களுக்கு உள்ள இருந்து யாரோ ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி, ஹம்மிங் பண்ற மாதிரி சவுண்ட் கண்டினியூவா கேக்குது. இதுவும் இழுத்து மூச்சு விடுறாங்க. இன்கேஸ் அவங்க யாராவது மனுஷனா இருந்தாங்கன்னா நான் கொடுத்த குரலுக்கு வெளில வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் யாரும் வரல. இந்த இடமே ரொம்ப சைலண்டா இருக்கு. இங்க வெளியில ஹைவே ரோடு, கண்டினியூவா காரு, பைக், பஸ் போயிட்டு இருக்கிறதால இந்த ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இடமே மோசமா இருக்குடா. சோஃபாலாம் கிடக்கு.
என்ன மச்சான் இடத்தையே கொடூரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரியல. எழுதி இருக்கு எங்க என்ன இது? லாட் நம்பர் கிராமா ஜியான்னு தெரியல, நயனான்னு தெரியல, ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா, ரொம்ப மர்மமா இருக்கு. என்ன மச்சான் எங்க இருந்துடா சவுண்ட் கேட்டுச்சு? இங்க நின்றுட்டு இருக்க வீடியோ நம்ம எடுத்துட்டு பின்னாடி இருந்து சவுண்ட் வருது. ஏய் மச்சான், யாரு இல்லாமடா? இரு பாத்துக்கலாம். ஸ்டார்டிங்கே தூக்கி வாரி போட்டுச்சு. அதான் வந்திருக்கோம், பாத்துக்கலாம். யாராவது இருக்கீங்களா? என்ன திட்டுக்குன்னு வீரா போயிடுச்சா ஒன்று சொன்ன. அந்த சவுண்டை நீ கவனிச்சியா? எனக்கு சவுண்டு கேட்டா என்ன பண்றதே தெரியல. டக்குன்னு இதாயிடுச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுச்சு. அப்படியே வவால் புண்டை வேற. ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், சட்டனா டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிப்பாங்க இருக்குன்னு தாண்டா வந்திருக்கோம். பட் என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியலையே. என்னன்னு தெரியல மச்சான். கரெக்டாக எங்க இருந்த சவுண்டு கேட்டுச்சு சொல்லு. ஒன்னதாண்டா நின்றுருக்கோம் கரெக்டா. இங்க அங்க சவுண்டு கேக்குதுடா. அந்த பக்கமா என்ன சவுண்டு? என்ன சவுண்டே தெரியல. வெடி வெடிச்ச சவுண்டு மாதிரி டும்முன்னு கேக்குது. பக்கத்துல வேற ஒட்டியே ஹைவே ரோடு படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்க பாருங்க, தெரியுதா? அதை நினைச்சாதான் ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. யார் எப்போ வருவாங்கன்னு தெரியல. நம்ம இப்போ ஏதாச்சும் சவுண்டு கேட்டு நம்மளே கத்துனாலும் வெளில இருந்து போலீஸ் எதுவும் வந்துட்டாங்க. அதுக்கு வேற ரெண்டாவது பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வீடியோ என்ன இங்க எங்களா தவிர வேற யாராவது இருக்கீங்களா? இருந்தாங்கன்னா நேரம் கூப்பிட்டதுக்கு வரணும்ல. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்க முன்னாடி வாங்க. உங்களை பாக்குறதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க தாராளமா எங்கிட்ட சொல்லலாம். எங்க மூலியமா நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். உங்களால எங்க முன்னாடி வர முடியுமா? இது மாதிரி நீங்க சவுண்டு போடுறதுக்கு, நீங்க எங்களை பயமுறுத்தி சவுண்டு போடுறதுக்கு நீங்க எங்கள்கிட்ட நேர்லயே வந்து பேசிடலாம். கேமரா கொடு. ஒரு மணி நேரம் இங்கே நிற்க வேண்டாம், வீடியோ எடுக்கலாம். நம்ம கீழே போலாம்டா. மேல வர ஸ்டெப்ஸ். ஏன்டா அப்படி வந்து மோதுற? மறுபடியும் சவுண்ட் கேக்குதுல? மறுபடியும் சவுண்ட் கேக்குதுடா. யார் அது? கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு மச்சான். சத்தியமா என்னன்னே தெரியல. ஃபாலோ பண்ணி வந்தாலும் முன்னாடி வரணுமே. ஏய், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா எடுத்துட்டு கிளம்பிடலாம்டா. புரியல. முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பா எடுத்துட்டு கிளம்பிடலாம்டா. இருக்கிறது சரி, வா வா. நம்ம மேல ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம். மேல என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. பார்த்து போ மச்சான். என்னடா மேல் ஃப்ளோர் பாரு, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல? அதோட கொடூரமா இருக்கேடா. படுத்துருக்கானா பாரு. ஏய், மனுஷங்க இருக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லடா. சப்போஸ் இருந்துட்டானா நம்ம சாப்பிடுறது. அப்படி இருந்திருந்தா உள்ள நம்ம முன்னாடியாவது வந்திருக்கணும்டா. இருக்குங்க, சைக்கோ தாயிங்க இருக்காங்க. அவங்களதான் நம்பவே முடியாது. என்ன பண்ணுவாங்க, கையில என்ன வச்சிருப்பாங்க, அவங்க என்ன இடம்னே தெரியலடா. அதான் எந்த மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரியாது. என்னடா இது? என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கடா. சித்து வேலைலாம் பண்றாங்க. சித்து வேலைனா அதான்டா
பிளாக் மேஜிக் இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா? இல்லீகல் தான் அது. தான் அந்த பேய் பிசாசு இது பண்றது. ஓ அது மாதிரியா? அது மாதிரி. கக்கூஸ் இது வாடா அடுத்த ரூம் பார்க்கலாம். தொடர்ந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காடி. உள்ள இருந்து தானே சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் திடீர்னு எங்க இருந்தா சவுண்ட் வருதுன்னே தெரியலடா. இதுக்குள்ள எப்படிடா போறது? இந்த சவுண்ட் நம்ம மண்டையில விழுந்துன்னா என்னடா வாடா போவோம். சவுண்ட் எங்க இருந்தா கேட்டுச்சு? பின்னாடி தான்டா. சரி வா போலாம் கூப்பிட்டுட்டு போற. அப்படியே நான் உன் பின்னாடி தான் வரேன். டும்முன்னு பின்னாடி வைக்க சவுண்ட் கேக்குது. சிவா நெக்ஸ்ட் ரூம் போய் பார்க்கலாம். என்னடா என்னடா இருக்கும்? இதுவா இருக்கடா அந்த ரூமு. ஆக்சுவலா பக்கத்து ரூம்ல தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு மாதிரி கீழே கேட்ட அதே சவுண்ட் டொம்முன்னு மேலையும் கேட்டுச்சு. ஆக்சுவலா ஏதோ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. இவன் வேற ஒரு 3 தடவைக்கு மேல சவுண்ட் கேட்டு ஃபீல் ஆகுது. இவன் வேற ஒரு பக்கம் ஓ ஆன்னு கத்துறான். அது நினைச்சாதான் எனக்கு ஒரு பக்கம் பதட்டமா இருக்கு. எப்படா நீ இவ்வளவு நடந்து பயப்படாம இருக்கு? எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நான் வெளியில சொல்லல. நான் வெளியில சொல்லல. நீ சொல்ற ஏதோ சிங்கின்னு சவுண்ட் கேட்டுச்சுல. நான் கத்துனதுக்கே நேரம் ஏதாச்சும் வெளில சவுண்ட் கேட்டு போலீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் நெகட்டிவாவே பேசுற. பாத்துக்கலாம்டா, அதெல்லாம் நடக்காதுடா. ஒண்ணுமே இல்லடா, போறதுக்கு என்ன இருக்கு? என்ன வீடியோ எடு. என் கையில வேற கொடுத்துட்டியா? ஆக்சுவலா எங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா தெரியல. நாங்க ஸ்டார்டிங்ல கீழே நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட எங்களுக்கு எதுவும் பெருசா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்கல. நாங்க எப்ப வீடியோ எடுக்க பண்ணணுமோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூவா எங்களுக்கு டொம்மு டம்மு டொம்மு டம்முன்னு சவுண்ட் கண்டினியூவா எப்பயுமே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த பிளேஸ் ஸ்டார்டிங்லயே கண்டினியூவா நடந்துருக்கு. நான் கூட கண்ணார எதையும் பார்க்கல. ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் கண்டினியூவா நடக்குதுங்க. இது ஆக்சுவலா சைக்கோ மனுஷனா இருப்பானா? சைக்கோ ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருக்கு. ஆனா அப்படி ஒரு வைப்ரேஷனே இங்க மனுஷங்க வாழ்ற ஒரு வைப்ரேஷனே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க இவ்வளவு பேசணும், இவ்வளவு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். கூட கிட்ட வந்திருக்கணும், எங்க முன்னாடி வந்து நின்று இருக்கணும். இப்ப வரைக்கும் வரல. என்ன நடக்குதுன்னு சத்தியமா புரியல. எங்களுக்கு ரொம்ப மர்மமா இருக்கு. எனக்கு சவுண்ட் கேட்டதுல இருந்து ஹார்ட் பீட் எப்படி ஃபீல் பண்றேன். எப்ப கொஞ்ச நேரம் நின்றே போயிடுச்சுடா. இவ்வளவு நடந்தும் நீ எனக்கு இதா இருக்கிறதா, எனக்கு இவ்வளவு இதா இருக்கியே, நீ சைலண்டா இருக்கியே, எனக்கு அதுதான் இதா இருக்கு. இவ்வளவு சவுண்ட் கேட்டு இவ்வளவு நார்மலா இருக்காங்க இங்க சுத்தி இருக்காங்க பாரு. ஒண்ணும் இல்ல சரியா, பாத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நமக்கு இடம் ஒன்றும் புதுசு கிடையாது சரியா. நிறைய இடம் இந்த மாதிரி போயிருக்கோம். ஓகேவா, பாத்துக்கலாம். வந்து எந்த லொகேஷனுக்கு போனாலும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லொகேஷன் செட் ஆகி அதுக்கப்புறம் அங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் வேற. இப்ப இங்க ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து டொம்பு டொம்பு சவுண்டு கேக்குது எனக்கு. அதுதான் இதா இருக்கு. வேற மாதிரி இதை பயங்கள் வந்து ஆச்சரியம் சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட். சரிவா, மேல ஸ்டெப்ஸ் பாத்துட்டோம். கீழே பார்த்து இந்த ரூம் இருக்குடா. இந்த கக்கூஸ்ல என்ன கேட்க போகுதுன்னு சொல்லி இங்க கக்கூஸே இல்லையடா. என்ன சவுண்டு? இல்ல நாம எங்கடா தெரியுதா? பட் இதெல்லாம் எங்களுக்கு பாக்குறப்ப ஒருவேளை இது மாதிரி எப்படி தொடாதாடி, இதான் தொடர வச்சுக்காத. தொடல சாபம் கூட இருக்கலாம், சபிப்பு இன்கேஸ் இருக்கலாம். அதாவது ஒரு இங்க பத்தியா இல்லையா
கூடாது. ஏய் இதை பாரு, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். பாஸ்தா கயிறு மாதிரி போடுறேன். சாரி, என்ன சம்திங் ராங். பார்த்துட்டாங்க. வேணாம் விட்டுரு. எதுக்கு இது நம்ம தொட்டதே எனக்கு ஏதோ சரின்னு படல. நானும் தொட்டுறவா? தொட்டாண்டா. அதுக்கேண்டா என்ன தொட சொல்ற? இதை மட்டும் இதா தொட போலியா? தைரியமா தொட போலியாடா? இல்ல இதாவது சரி சரிப்பா. கப்பாடி கேரலாம் என்ன தூக்கி கொடுத்தோம். என்ன மச்சான் மச்சான், எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுடா. போட்டோ, சாமி போட்டோ, தீப்பெட்டி, ஊதுபத்தி, ருத்ராட்சம், வெறும் போட்டோ தான். இதெல்லாம் பார்த்தா கரெக்டா என்ன ஆக்சுவலா இங்க இருக்கு. நீ பின்னாடி திரும்பி பாக்குற, அது கிழிஞ்சிருக்குடா. அதான் பின்னாடி வந்து பேக் சைடு போட்டோஸ் கிழிச்சிருக்காங்க பட்டீஸ். ஆக்சுவலா இவன் சொல்றதை வச்சு பாக்குறப்ப அங்க ருத்ராட்சம், அந்த கயிறு, எங்க இருந்துடா சவுண்ட் கேக்குது? நெல்லில் போலாம் வெளில போகாது. வேற எங்கடா போறது? ஆக்சுவலா எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சவுண்ட் கண்டினியூவா கேக்குது. இங்க சம்திங்ஸ் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ஒரு பொருட்கள் எல்லாம் கிடக்கு. என்ன இங்க பண்ணிருக்காங்க, என்ன நடந்துச்சு இங்க ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல. இங்க ஏதோ ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது பாருங்களேன். அது கயிறை பாக்குறப்ப இன்கேஸ் நீங்க நினைக்கிறதான் நானும் நினைக்கிறேன். பட் அதுதான் நடந்திருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த கயிறை பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. கயிறை பார்த்தோம்னா அவங்களும் அதான் நினைச்சிருப்பாங்க. இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம், வேற இடத்துக்கு நினைச்சு போவோம். சரிவா, மேல ஸ்டெப்ஸ் போகுது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். மேல ஸ்டெப்ஸ் போகுது, அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஏய், மேல போறதும் ரிஸ்க் தான்டா. மொட்டை மாடி தான். மேல போனா நல்லா வெளிச்சம் தெரியும். ரிஸ்க். ஆமா, மேல மொட்டை மாடி, ரோடு. மேல ஃப்ளோர் இல்லையா? ஆமா. ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம்டா அவனு. வேணாடா, சவுண்ட் கேட்டியா எனக்கு? படீஸ், நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிட்டு ஒரு 5 minutes ஏதாவது கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் ப்ளீஸ். ஏன்னா வந்தது நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். மச்சான் ஒன்றும் இல்லை, கிளம்பிடலாம். பட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம்டா. என்ன ட்ரை பண்றது? சவுண்ட் என்ன சவுண்டே தெரியல. இது இப்போ நமக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒன்றும் ஆகாது. பாசிட்டிவா மைண்ட் செட் வச்சுக்கோ, ஒன்றும் ஆகாது. நம்ம வரப்ப என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு இருந்தோம்? விடாமுயற்சி பாட்டு கேட்டோமா இல்லையா? அப்புறம் என்ன, அதை மைண்ட்ல வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம அதை கொல்லாம இருந்தா சரி. நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம்டா. இன்னைக்கு விடுறதா இல்ல. இங்க தானே சவுண்ட் கேட்டுச்சு, நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இங்க எங்களை தவிர வேற யாராவது இருக்கீங்களா? நீங்க எப்படி செத்து போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சவுண்ட் கேட்டுச்சா இல்லையா? நீங்க தான் இப்ப சவுண்ட் போட்டீங்களா? வித்தியாசமா இருக்குடா. எதுக்கு எங்க முன்னாடி வர மாட்டீங்க? எங்க இருந்துடா சவுண்ட் கேட்டுச்சு? சுத்தி சுத்தி கேக்குதா? அதுதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஹம்மிங் பண்ற சவுண்ட் எக்ஸ்ட்ரீமா கேக்குது. ஒரு செகண்ட். எப்பா, ஐயோ, பாத்துக்கலாம். திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. கண்டினியூவா கேக்குதுடா சவுண்ட். கண்டினியூவா கேக்குதுடா. எங்க இருக்கீங்க? ஹலோ, இங்கதான் நிக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க?
படிஸ் ரொம்ப பக்கத்துல சவுண்ட் கேக்குது படிஸ். ஐயோ நீ விடுறதா இல்லடா, வாடா பாத்துக்கலாம். உள்ளதானடா இருந்தோம், பக்கத்துல கேக்குதுடா சவுண்டு. ஹலோ எங்க இருக்கீங்க? ஹலோ படிஸ், உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க உள்ள இருந்தப்ப கேட்ட அதே சவுண்ட் வெளில போனதுக்கு அப்புறமா திருப்பி அதே சவுண்ட் கண்டினியூவா கேட்டது படிஸ். சுத்தி சுத்தி கேக்குதுடா சவுண்ட். என்ன எதுவும் இருக்கா? தீனா என்னடா பண்றது? என்னடா ஏதாவது சொல்லிதான் தொலையேன்டா, அப்படியாண்டா அப்படியே நிக்கிற? மூஞ்சிக்கிட்ட கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மூஞ்சிக்கிட்ட கிராஸ் ஆகும் போயிடலாம்டா, ஆனா சவுண்ட் கேட்டாலே எனக்கு பயமா இருந்தாடி. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு படிஸ். எங்க இருந்தா வருதுன்னே தெரியலடா சவுண்ட். ஐயோ நோட் பண்ணியா? இல்ல நோட் பண்ணியா? இப்ப கம்ப்ளீட்டா சவுண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் வரதுக்குள்ள போயிடலாம்டா, என்ன பண்ண போறதுன்னு தெரியலடா. பட் வந்ததுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுமேடா. ஏதாவது ஒரு அவங்க நமக்கு சொல்யூஷன் கிடைக்காம போயிருந்தா நீ போயிடலாம். ஆனா சீரியஸா நேரத்துல காமெடி பண்ற பாத்தியா, அதான் வேற லெவல். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வங்கிரு மாதிரி பண்ணதா நீ போயிடலாம். சரி வா வா. என்னடா நீ சினிமா எடுத்துட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு குட்டி சவுண்ட் கேக்குதா, என்னன்னே தெரியலாங்கிற. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு, சவுண்ட் கேக்குது, ஆனா நம்ம இப்ப வரைக்கும் எதையுமே கண்ணார பாக்கலையா? கண்ணால பாக்கல கூட பக்கத்துல நிக்கிற மாதிரி ஃபீலிங்கா இல்லையா உனக்கு? பக்கத்துல மட்டுமா நிக்கிற மாதிரி இருக்கு, ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு, சுத்தி சுத்தி கேக்குது. நம்ம கூட சேர்ந்து ரிங்காரிங்கா பக்கத்துல சுத்தி சுத்தி சவுண்ட் கேக்குது. அதான்டா, நம்ம கூட சேர்ந்து ரிங்காரிங்கா ரோசஸ் விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன ரூம்டா, அதை பாத்துட்டு வந்துடலாம் வா. அங்க வேற இந்த ரூமே பாத்துட்டு வந்துடலாம்டா. நீ என்ன கேட்க போகுது? நீ இங்க இருந்து தானே பாத்த, இதை கிராஸ் பண்ணி போனான்னு. இங்கதான் நிக்குது, சவுண்ட் வெளியில இருந்து கேக்குதுடா, கண்டினியூவா கேக்குதுடா சவுண்டு. இது ரத்தத்தை புடிச்சிட்டு வந்திருக்குமா? கொலவெறியா கத்துது. ரத்தத்தை புடிச்சிட்டு வந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் மூலியமா நம்மகிட்ட எதுவும் சொல்றது ட்ரை பண்ணுதோ. அது என்ன ஏதாச்சும் மொழி பேசுற மாதிரி இருந்தா பரவாயில்ல, அது இன்னும் கத்திக்கிட்டே இருக்கு. அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு சவுண்டு, புரியல எனக்கு. நான் திருப்பியும் உள்ளேயும் வெளியிலயும் போற மாதிரி தான்டா இருக்கு. ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கணும். நம்ம எவ்வளவு லொகேஷனுக்கு போயிருக்கோம், ஆனா சவுண்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. படி உள்ள இருந்தாலும் சவுண்ட் கேக்குது, வெளியில வந்தாலும் சவுண்ட் கேக்குது. ஏதோ ஒண்ணு சம்மன்ஸ் எங்களை ஏதோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க ரெண்டு பேத்துக்கும். எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் இங்க உள்ள நடக்கிறது, வெளியில நடக்கிறது, எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. படி நாய் கர்மம் வேற கண்டினியூவா, என்ன நாய் கர்மம் வேற கண்டினியூவா குலைக்குது. சரி வக்கீல போலாம். வாடா வாடா. சரி போ போ, ஓடாத, பொறுமையா போ.
ஓடுறேன்னு கீழே விழுந்து கை காலை உடச்சி தொலைஞ்சிக்காத. பழைய பில்டிங். ஓட்டா பொண்ணனா பார்த்து போடா, விழுந்துருப்படா நேரம். இங்கேயே உனக்கு கருமாரி பண்ணிருக்கணும்டா. போ 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 உள்ள போ. இது பாத்துட்டோமா? இதை நோட் பண்ணலையடா. இது என்னடா ட்ரெஸ் இது? மேல என்னன்னு பார்த்தா நிறைய பொருட்கள்லாம் வினோதமா இருக்கு. கீழே ட்ரெஸ் கிடக்குது. என்ன இடம்னே தெரியலையடா. இருக்கலாம். ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க ஏதாவது எங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் பயப்படாம எங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு உதவி பண்றோம். ஒண்ணுமே புரியல படிச்சு எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல. அப்படியே இதெல்லாம் ஆகுது. என்ன பண்றது? கிளம்பிடலாம சார். பூரா எரிதே போட்டு எரிச்சுனா வச்சுக்கேன். என்னடா அது? அது என்ன மச்சான்? அது சம்திங் ஏதோ மர்மமா இருக்குடா. என்ன அந்த கம்பி எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிருக்கேன். என்ன பண்ணலாம்? என்ன பண்றது இல்லை. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புறதாண்டா நல்லது. ஆனா இவ்வளவு ரிஸ்க தாண்டி நம்ம வந்திருக்கோம். என்ன பண்ணலாம்? கிளம்பிடலாமா? கிளம்பிடலாமா? கேட்கணுமா? ஓகே படிஸ், நாங்க இதோட கிளம்பிடுறோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்போ வரைக்கும் நாங்க எதையுமே கண்ணார எதுவும் பார்க்கல. ஃபுல்லா ஆக்டிவிட்டிஸ் சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு உருவத்தை கூட நாங்க பார்க்கல. சரிவா, பாத்துக்கலாம். கீழே போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. போ பாத்துக்கலாம். பொறுமையா போ. இந்த பொம்மை எல்லாம் என்னடா? என்ன கீழே நிக்கிற மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரத்துக்கும் பயமா இருக்கு, லாஸ்ட் ஹாஃப் வரத்துக்கும் பயமா இருக்கு. சரி போ. எனக்கு அதெல்லாம் மட்டும் சரியா இல்லடா. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருந்துச்சு பாத்தியா? இந்த சவுண்டே டிஃபரெண்டா இருக்குடா. அவனு இல்லடா பயம். இப்ப கூட அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஹார்ட் பெயின் நிக்கல. அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குடா. போய் தான்டா கிளம்பலாம். சரி வா, எண்டிங்க முடி. சரி, வேற ஏதாவது 2-3 வார்த்தைகள். இனிமே தொடர்ந்து வீடியோ வரும் படிஸ். நீங்க எதுக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் தேவையில்ல. வாரம் கண்டிப்பா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சூப்பர்ரா, இந்த கான்ஃபிடென்ட் ஓகே. போட்டுக்கோ. ஓகே படிஸ், நாங்கள் ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் டயர்டு, அவனும் டயர்டு. கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். இந்த இடமும் ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப நேரம் இங்கே இருக்கவும் கூடாது. ஏன்னா கிளம்பிடணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன, எங்கள் 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பே வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு புள்ளியா எங்கள் 2 பேரும் நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த் ஃப்ரம் தீனா. பை. டாடா லவ் யூ. நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பட்டன் அவைலபிள் பண்ணிட்டோம் படிஸ். மறக்காம அதுல மெம்பர்ஷிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் பத்தி எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போயிட்டு ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அதுல ஸ்பெஷல் வீடியோஸ், எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் எல்லாமே அதுல கண்டினியூவா வரதான் போகுது. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா மறக்காம எல்லாம் ஜாயின் பண்ணி படிஸ். கண்டிப்பா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு மெம்பர்ஷிப் போடுறதுனால கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். ஸ்பெஷலான வீடியோ, பயங்கரமான வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோவா வந்துகிட்டே இருக்கும்.